Hi all. Today we are going to see varicose veins. ஸோ வெயினில் இருக்கக்கூடிய அப்நார்மல் கண்டிஷனை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம பாடியில் வெயின்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பியூர் பிளட்டை வந்து கேரி பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது தான். ஸோ யூஸ்வலாக வந்து பாடியில் டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே இதுதான் வந்து கேரி பண்ணி கொண்டு போகுது. இந்த டீஆக்சினேட்டட் பிளட் ப்ராப்பராக ஹார்ட்டை போய் ரீச் பண்ணல அப்படின்னா சர்க்குலேஷன் என்டையராக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயின்ஸில் வரக்கூடிய அப்நார்மல் கண்டிஷனில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் வெரிகோஸ் வெயின். ஸோ அந்த கண்டிஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் ஆர் permanently elongated and abnormally dilated tortuous superficial veins causing pathological circulation. ஸோ வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக எலாங்கேட் ஆகிட்டு இருக்கும் அண்ட் இட் ஆல்சோ அப்நார்மலி டைலேட்டட் அப்படின்னா விரிஞ்சு இருக்கிறது. ஸோ ஓவராக அது டைலேட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும் அண்ட் இட்ஸ் டார்டஸ் அப்படிங்கிறது எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா லைக் இது ஒன்னோட ஒன்று பின்னிட்டு இருக்கும், சுற்றிட்டு இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து போக முடியாது. அண்ட் ஒன் காமன் திங் இன் வெரிகோஸ் வெயினஸ் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ராமினெண்ட்டாகவே அவங்களுக்கு நம்ம நேக்ட் ஐல பார்க்கும்போதே இந்த வெயின்ஸ் டைலேட்டாக டார்டஸாக இருக்கிறது வந்து வி கேன் ஃபீல் தட். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து வெயின்ஸ் தான். ஸோ இதில் வெயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைலேட் ஆகி அப்நார்மலாக வந்து இருக்கு. அண்ட் யூ கேன் see the tortoise sign in this image. ஸோ இந்த மாதிரி வெயின்ஸ் எல்லாமே பல்ஜாகி சுற்றி இருக்கும். ஸோ இந்த வெயினில் வந்து ப்ராப்பராக பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுறதுனால ஃபிசியாலஜிக்கல் பிளட் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகி பேத்தாலஜிக்கல் சர்க்குலேஷனாக அது மாற ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் டிசீஸ் கண்டிஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வெயின்ஸில் வந்து வால்வ் இருக்குது. இந்த வால்வ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகி ஃபார்வர்டாக போன பிளட்ல வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாமல் தடுக்குது. பட் இந்த கண்டிஷனில் வெயின்ஸ் எல்லாமே ஃபால்ட்டியாக மாறிடும். ஸோ தட் பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வெரிகோஸ் வெயின்ஸில் நடக்குது. ஸோ காலிலேருந்து மேலே ஏறி வரக்கூடிய பிளட் எல்லாமே மேலே போகாமல் கீழேயே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டுக்கு வந்து வீனஸ் ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் தி மெயின் ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் இன் varicose vein. ஸோ கம்மிங் டு தி காமன் சைட்ஸ், எந்தெந்த சைட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் லிம் காமன், வெரி காமன். வி ஹவ் சீன் மோர் பேஷண்ட்ஸ். நிறைய கேசஸ் நம்ம இதில் பார்க்க முடியும். லோவர் லிம்ல பர்டிகுலர்லி சஃபினஸ் வெயினில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஓகேவா? இது இல்லாமல் வேறு எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்டோசிஸ்டமிக் அனஸ்டமோசஸ். ஸோ ஜிஐடி ட்ராக்ல வந்து வரக்கூடியது. அண்ட் வல்வா, பெரினியம், papiniform plexus of veins also occur elsewhere in body like esophagus. So இந்த regions எல்லாமே esophagus மாதிரியான சில regionsலயும் வரலாம். Esophageal varices is also a common condition we are facing in gastrointestinal conditions. So esophageal vein வந்து காமனாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸோட ப்ரிவலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மென்னை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் மென் ஆர் அஃபெக்டட் பை வெரிகோஸ் வெயின்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ்லி அதை விட விமன் ரொம்ப அதிகம். 85% ஆஃப் விமனுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட டெஃபிஷியன்சின்னு எடுத்துக்கும் போது வெரிகோஸ் வெயின் பார்த்தோம்னா 10% தான். பட் க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி 8% இருக்குது. வீனஸ் அல்சர் 2% இருக்குது. ஸோ ஹவவர் என்டையர் வெயினில் இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டிஸ் எடுத்துக்கும் போது வெரிகோஸ் வெயின் தான் ரொம்ப காமனாக வந்து இருக்கக்கூடிய கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா the condition is most common in people whose occupation require prolonged standing. ஸோ ரொம்ப நேரமாக வந்து நிற்கிறவங்க, அதாவது சேல்ஸ் பீப்புள், ஹேர் ஸ்டைலிஸ்ட், டீச்சர்ஸ், நர்சஸ் அண்ட் ஆன்சிலரி மெடிக்கல் பர்சனல்ஸ் அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களோட ஜாப் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நிற்கும்பொழுது என்ன ஆகுனா அந்த பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக மூவ் ஆகாமல் மசில்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாதனால லாங் டேர்மாக இருக்கும்பொழுது இந்த மாதிரியான டெஃபிஷியன்சிஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கம்மிங் டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அகெயின் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் இது வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரிடிட்டினால வரலாம். செக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபீமேல்ஸ் ஆர் மோஸ்ட் ப்ராமினென்ட் டு கெட் திஸ் கண்டிஷன். ஏஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. அடல்ட் ஒரு ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு தான் நம்ம இந்த கேசஸ்லாம் அதிகமாக பார்ப்போம். ஒபிஸ் பேஷண்ட்க்கு கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது அதிகமாகவே. அண்ட் தென் ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் அஸ் வி சி இயர்லியர் எந்தெந்த ஆக்குபேஷனில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வரும். இம்மொபிலிட்டியும் ரொம்ப முக்கியமான ரீசன். ஸோ லெக்கோட மூவ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, அது வந்து ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன், டைட் க்ளோத்திங்கில் இருக்கவங்களுக்கு வரலாம். ப்ரெக்னென்சி இஸ் அஃப்கோர்ஸ் ப்ரெக்னென்சியில் வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ரேஷியோ யாருக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கோ அந்த விமென்ஸ்க்கு எல்லாமே இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜனை விட ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்குது, அதுதான் ரேஸ்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல். ஸோ அவங்களுக்கு எல்லாமும் வரலாம். அண்ட் தென் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விச் மீன்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ etiology, ஆக்சுவல் etiologyனா காசஸ், என்னென்ன காசஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹெரிடிட்டி எஸ், நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேயே பார்த்தோம். அதுக்கடுத்து கன்ஜெனிட்டல் இன்காம்பிட்டன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். கன்ஜெனிட்டல் அப்படின்னா பிறக்கும் போதுலேருந்தே பை பர்த்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ குழந்தை பிறக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு வால்வில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வால்வ் மீன்ஸ் வெயின்ஸில் இருக்கக்கூடிய வால்வு, அந்த வால்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு வீக்னஸ் ஆர் வேஸ்டிங் ஆஃப் மசில் லெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸில் இல்லை சரௌண்டிங் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் டீப் ஃபேஷியாவில் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். ஸோ மசில்ஸ் அண்ட் டீப் ஃபேஷியா ரெண்டுமே காமன் காசஸ். அதுக்கடுத்து ரெக்கரண்ட் த்ரோம்போஃப்ளிபைட்டிஸ். த்ரோம்போ அப்படின்னா பிளட் கிளாத் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளிபைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெயின். ஸோ வெயினில் இன்ஃப்ளமேஷன் இருந்து கூட பிளட் கிளாத்தும் இருக்குது. இது ரெக்கரண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெயின் டேமேஜ் ஆகி ஸோ ஃப்யூச்சரில் வந்து வெரிகோஸ் வெயின் மாதிரியான கண்டிஷன் இல்லை அதர் வீனஸ் அப்நார்மாலிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்குபேஷன் லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். வெயினில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் வரலாம். லைக் கிளாத்ஸ் த்ரோம்பஸ் மாதிரி எம்போலஸ் மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னென்சிலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இலியாக் வெயின் த்ரோம்போசிஸ். ஸோ இலியாக் வெயினில் த்ரோம்போசிஸ் ஆச்சுன்னா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் etiologies. கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனில் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ரீஜனில் வந்துருக்கு எப்படி இருக்குன்றத வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் நம்ம. லாங் ஆர் கிரேட் சஃபினஸ் வெயின் வேரிகோசிட்டி. ஸோ லாங் கிரேட் சஃபினஸ் வெயின், we have 2 சஃபினஸ் வெயின், ஒன் இஸ் கிரேட் சஃபினஸ் வெயின், அது ஒன்று ஸ்மால் சஃபினஸ் வெயின். ஸோ அதில் எது வந்திருக்குங்கிறத வச்சு இந்த கிளாசிஃபிகேஷன், கிரேட் சஃபினஸ் வெயின் வேரிகோசிட்டி அண்ட் ஸ்மால் சஃபினஸ் வெயின் வேரிகோசிட்டி. அண்ட் தேர்ட் வந்து பர்ஃபோரேட்டார் இன்காம்பிட்டன்ஸ். ஸோ வெயின்ஸ் எல்லாமே வந்து இன்காம்பிட்டண்ட்டாக இருக்குது. இன்காம்பிட்டன்ட் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் பண்ண முடியாது, வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்காம்பிட்டன்ஸ். ஸோ அந்த மூணுமே கிளாசிஃபிகேஷன் 1ல் நமக்கு வந்துடும். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு த்ரெட் வெயின்ஸ் ஆர் ஸ்பைடர் வெயின்ஸ், நெக்ஸ்ட்டு ரெட்டிகுலர் வாரிசஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெரிகோஸ் வெயின்ஸ். வெரிகோஸ் வெயின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜ் மாதிரி ஆஸ் வி சீன் இயர்லியர். ஸோ இந்த மாதிரியே வந்து நமக்கு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். வெயின்ஸ் டைலேட் ஆகி டார்டஸ்னால் ஒன்னோட ஒன்று பின்ன மாதிரி இருக்கும். ஸ்பைடர் வெயின் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாரிசஸ், அதாவது ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்னா டைலேட் ஆகி ரெட் ஆர் பர்பிள் கலரில் வந்து இருக்கும். ஒன் மோர் திங், இது நெட்வொர்க் ஆஃப் வெயின்ஸ். ஸோ வெயின்ஸ் வந்து குரூப்பாக சேர்ந்த மாதிரி இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெட் கலரில் வந்து வெயின்ஸ் எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் எல்லாமே நமக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்பைடர் வெயின்ஸ் ஆர் த்ரெட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று டைப் என்னன்னு பார்த்தோம்னா ரெட்டிகுலர் வெயின்ஸ். ரெட்டிகுலர் வெயின்ஸில் யூஸ்வலாக வந்து நமக்கு பர்பிள் கலர் ஆர் ப்ளூ கலரில் தெரியும். யூ கேன் see that here. ஸோ ப்ளூ ஆர் பர்பிள் கலரில் வந்து நமக்கு இந்த இடத்துல வெயின்ஸ் வந்து தெரியும். இந்த இடத்துல வெயின்ஸ் அதே மாதிரி ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி ரொம்ப கிட்ட நெட்வொர்க்காக இல்லை, கொஞ்சம் விலகி இருக்குது. ஸோ அதனால இந்த ரெட்டிகுலர் வெயின்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், ஸ்கின்க்கு அண்டரில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் தெரியக்கூடியது. ஸோ கிளாசிஃபிகேஷன் 2ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் which usually appears in red or purple in color and reticular veins. Reticular veins வந்து யூஸ்வலாக நமக்கு ஸ்பைடர் வெயின்ஸை விட கொஞ்சம் லார்ஜராக இருக்கும், பட் இட் யூஸ் டு அப்பியர் இன் blue color or even purple color also. நெக்ஸ்ட் வெரிகோஸ் வெயின், இது நமக்கு தெரியும், டைலேட்டட், டார்டஸ், எலாங்கேட்டட், சூப்பர்ஃபிஷியல் வெயின். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுமே சேர்ந்த மாதிரியும் பேஷண்ட்டுக்கு இருக்கலாம், இல்லை இது ரெண்டு காம்பினேஷனில் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். கமிங் டு தேர்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் சிவியர் காம்ப்ளிகேஷன். இதை வந்து CEAPC அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து க்ரானிக் வீனஸ் கண்டிஷன் as I said. ஸோ இதில் சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளினிக்கல் சைன்ஸ், என்னென்ன சைன்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் வெரிகோஸ் வெயினுக்கு சம்மந்தப்பட்ட சைன்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஈடியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஈடியாலஜி லைக் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கா, இல்லை அவங்களோட ஆக்குபேஷன் எப்படி இருக்குது, இல்லை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, வேறு ஏதாவது வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான ஈடியாலஜிஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் anatomic distribution. இந்த வெயின் வந்து எந்த anatomical regionல வந்து இருக்கு, சஃபினஸ் வெயின்ல வந்திருக்கா இல்லை வேற எந்த ரீஜன்ல, if we take esophagus, esophageal varices இருக்கா, ஸோ எந்த anatomical region வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ஃபோர்த் வந்து pathophysiologic dysfunction. patho அப்படின்னா disease, physiologic அப்படின்னா ஃபங்க்ஷனிங். இந்த டிசீஸ் வந்ததுனால ஃபங்க்ஷனிங் வந்து எவ்வளோ அஃபெக்டாக இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணோம். ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு தான் தேர்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா க்ரானிக் வீனஸ் டிசீஸாக கன்சிடர் பண்ணுறோம், விச் இஸ் சிவியர். ஓகேவா? ஸோ சிஇஏபியில் சி வந்து கிளினிக்கல் சயின்ஸ், இ வந்து இட்டியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அண்ட் ஏ ஃபார் அனாட்டாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ஏரியாவில் வந்திருக்கு, பி ஃபார் பத்தாலஜிக் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நான் பார்ட் 1ல் வீடியோ கொடுக்குறேன். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம பார்ட் 2ல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வந்து எலாங்கேட்டட், அப்நார்மலி டைலேட்டட் டார்டஸ் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ். இந்த இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் வெரிகோஸ் வெயினில் வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்ஸ் வந்து ரொம்ப ஃபால்ட்டியாக இருக்கும். ஸோ தட் பிளட் ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட் இது வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இட் வில் பி அ ரெட்டிகுலர் வேரிசஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பைடர் வெயின்ஸ் இந்த மாதிரி ரெட் கலர் பர்பிள் கலரை நமக்கு அப்பியரன்ஸ் இருக்குது. இதோட அப்பியரன்ஸும் வேறு. இது ரொம்ப மைன்யூட்டாக தின்னாக இருக்குது, பட் இது அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது வந்து வெரிகோஸ் வெயின், இது வந்து ரெட்டிகுலர் வேரிசஸ், அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்பைடர் வெயின்ஸ். ஸோ காமன் சைட்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது லோவர் லிம் வெரி காமன். அதில் சஃபினஸ் வெயின் தான் பர்டிகுலராக நம்ம மோஸ்ட் பேஷண்ட்ஸ் அஃபெக்டாக இருக்கக்கூடியது. இது இல்லாமல் நமக்கு போர்ட்டல் சிஸ்டமில் வரலாம், வல்வாவில் வரலாம், பெரினியமில் வரலாம், பாப்பனிஃபார்ம் பிளக்ஸஸ் ஆஃப் வெயின்ஸில் வரலாம், அண்ட் ஆல்சோ சம்வேர் எல்ஸ் லைக் இன் ஈசோஃபேகஸ். ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்சிடென்ட்ஸ்னு எடுத்துக்கும் போது வெரிகோஸ் வெயின்ஸ் ஆர் வெரி காமன். அதுலேயும் மென் வந்து 80% ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்டாக இருக்காங்க, விமன் வந்து 85. ஸோ கம்பேரிட்டிவ்லி விமன் தான் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அதிகமான இன்சிடென்ட்ஸ் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆக்குபேஷன் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கவங்களுக்கு தான் வருது. ஸோ அதுதான் நம்ம சேல்ஸ் பீப்புள், ஹேர் ஸ்டைலிஸ்ட், டீச்சர், நர்சஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தோம். கம்மிங் டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வெரிகோஸ் வெயின் நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ கம்மிங் டு இடியாலஜி, இதை தான் வந்து அப்ரோப்ரியேட்டாக நம்மளுக்கு இடியாலஜியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதனால் வெரிகோஸ் வெயின் வரலாம். கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன், we have 3 classification. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அது எந்த ஏரியாவில் வந்துருக்கு, லாங் சஃபினஸ் வெயினா, ஷார்ட் சஃபினஸ் வெயினா, இல்லை இன்காம்படன்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத வச்சு ஃபஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். செகண்ட் இஸ் பார்க்க எப்படி இருக்குது, ஸ்பைடர் வெயினாக இருக்கா, ரெட்டிகுலர் வேரிசஸாக இருக்கா, இல்லை வெரிகோஸ் வெயினாக இருக்கா அப்படிங்கிறது. தேர்ட் இஸ் சிவியர் ஃபார்ம், வி யூஸ் டு செக் கிளினிக்கல் சயின்ஸ் என்னென்ன இருக்குது, இடியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அந்த இடத்துல, அனட்டாமி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அண்ட் பாத்தோபிசியாலஜி எப்படி இருக்குது. ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் 3 வந்து நம்ம define பண்றோம், and it is considered as the chronic venous disease. So remaining part pathophysiology, இதோட symptoms எப்படி இருக்கும், complications என்ன, diagnose எப்படி பண்ணுவோம், what will be the treatment, இது எல்லாமே நம்ம part 2ல வந்து பார்த்து. Thank you.